Welcome to Little Genius Art and Bio. In this platform, you can learn art and biology. Welcome students, class 11, chapter biological classification. இந்த சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா previous year question paper and அதோட ஆன்சரை நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். Last 30 years நடந்த NEET and AIPMT examinations ஓட questions and அதோட ஆன்சர்ஸை நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். Let's begin the session. Which of the following are found in extreme saline condition? Option A, Eubacteria. Option B, Cyanobacteria. Option C, Mycobacteria. Option D, Archaebacteria. Idhula answer option D, Archaebacteria. Archaebacteria extreme saline conditions la mattum illama marsh lands layum ரொம்ப ஹாட்டாக இருக்க பிளேசஸ்லேயும் உயிர் வாழக்கூடியவை. எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் இந்த ஆர்கிபாக்டீரியாவால் உயிர் வாழ முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் சலைன் கண்டிஷனில் ஹாலோஃபில்ஸ் உயிர் வாழும். ஹாலோஃபில்ஸ் எக்ஸ்ட்ரீம் சலைன் கண்டிஷனில் உயிர் வாழும். எக்ஸ்ட்ரீம் ஹாட் கண்டிஷனில் ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் எது உயிர் வாழும்? தெர்மோ அசிடோஃபில்ஸ் ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் உயிர் வாழக்கூடியவை. மார்ஷ் ஏரியாஸில் எது உயிர் வாழும்? மேத்தனோஜன்ஸ் மார்ஷ் ஏரியாஸில் உயிர் வாழும். அது மட்டும் இல்லாமல் ஸ்லர்ஜ் நம்ம எங்கே படிச்சிருக்கோம்? சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் ஸ்லர்ஜ் ஃபார்ம் ஆகும் இல்லையா? இந்த ஸ்லர்ஜ்லையும் மேத்தனோஜன்ஸால் உயிர் வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் ரூமினன்ட் அனிமல்ஸ் அசை போடக்கூடிய கால்நடைகளின் குடல்களில் இந்த மெத்தனோஜன்ஸ் உயிர் வாழும். இதுவும் ஒரு ஆர்கிபாக்டீரியா. இந்த மெத்தனோஜன்ஸ் இருக்குல்ல, இது உயிரி எரிவாயுவை உற்பத்தி பண்ணுது, பயோகேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மெத்தனோஜன்ஸ் மீத்தேன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Virions differ from viruses in having option A, DNA molecules without protein code. Option B, RNA molecules with protein code. Option C, RNA molecules without protein code. DNA molecules with protein code. First நம்ம viroids and virus உண்டான வித்தியாசத்தை பார்த்துடலாம். viroids வைரஸை காட்டிலும் சின்னதாக இருக்கும். வைரஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது வைராய்ட்ஸை காட்டிலும் வைரஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த வைராய்ட்ஸில் RNA மாலிகூல்ஸ் இருக்கும். இந்த வைராய்ட்ஸோட RNA மாலிகுலர் வெயிட் பார்த்தீங்கன்னா வைரஸோட மாலிகுலர் வெயிட்டை காட்டிலும் கம்மியாக இருக்கும். அதாவது வைராய்ட்ஸ் ஹேவிங் லோ மாலிகுலர் வெயிட். அதுக்கடுத்து வைராய்ட்ஸ்க்கு புரோட்டீன் கோட் இருக்காது. அப்போ இங்கே ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் சி, RNA மாலிகூல்ஸ் வித்தவுட் புரோட்டீன் கோட் தான் இங்கே ஆன்சர். வைராய்ட்ஸில் RNA மாலிகூல்ஸ் இருக்கும், புரோட்டீன் கோட் இருக்காது. Methanogens belong to option A, Eubacteria, option B, Archaebacteria, option C, Dinoflagellates, option D, slime molds. இதோட ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் பி, ஆர்கிபாக்டீரியா. இப்போ தான் பார்த்தோம் மெத்தனோஜன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும்? டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரூமினன்ட் அனிமல்ஸ், கவ், பஃபலோ, இந்த மாதிரி கால்நடைகளோட குடலில் மெத்தனோஜன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளின் கழிவில் மாட்டுச்சாணம், இந்த மாதிரி கேட்டில் டங்க்லையும் இந்த மெத்தனோஜன்ஸ் இருக்கும். இது பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் பண்ணுறோம். பயோகேஸ் உயிரிவாயு மீத்தேன் produce பண்ணுது மெத்தனோஜன்ஸ். Second question, select the wrong statement. Option A, the walls of diatoms are easily destructible. Option B, diatomaceous earth is formed by the cell walls of diatoms. Option C, diatoms are chief producers in the ocean. Option D, diatoms are microscopic and float passively in water. இதில் எது தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். டயாட்டம்ஸோட வால் ஈஸியாக டிஸ்ட்ரக்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியாப்பா? கிடையவே கிடையாது. டயாட்டம்ஸோட வால் எப்படி இருக்கும்?
ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த டயாட்டம்ஸோட செல் வாலில் சிலிக்கா டெபாசிட் ஆகிருக்கும். அதனால இதோட வால் இந்த டயாட்டம்ஸோட வாலை ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. அப்போ தப்பான ஸ்டேட்மெண்ட் எது? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இந்த மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். DNA replication in bacteria occurs A. within nucleolus, B. prior to fission, C. just before transcription, D. during S phase. First DNA replication என்னப்பா? ஒரு bacterial cell parent DNA இருந்து ஒரு new DNA form ஆகுறது தான் DNA replication அப்படின்னு சொல்றோம். இது binary fission நடக்கிறதுக்கு முன்னாடியே இது ஃபார்ம் ஆயிரும். DNA ரெப்ளிகேஷன் நடந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் ரெண்டு பாக்டீரியல் செல்லா ஃபார்ம் ஆகும். அப்படின்னா இந்த ஃபிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே இங்க DNA ரெப்ளிகேஷன் நடந்திருக்கும். அப்படின்னா ஆப்ஷன் பி. DNA replication in bacteria occurs prior to fission. Okay. Which one of the following is wrong for fungi? Option A. They are eukaryotic. Yes. Fungi ஒரு eukaryotic organism. Option B. All fungi possess a purely cellulosic cell wall. இது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா ஃபங்கையோட செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் சீட்டின். சீட்டினால தான் ஃபங்கையோட செல் வால் உருவாக்கப்பட்டிருக்கும். சீட்டினை நம்ம ஃபங்கை செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளான்ட் செல்வால் எதால உருவாயிருக்கும்? செல்லுலோஸ். பிளான்ட் செல்வால் செல்லுலோஸால உருவாக்கப்பட்டிருக்கும். ஆப்ஷன் சி. தே ஆர் ஹெட்ரோட்ரோபிக். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தே ஆர் போத் யூனிசெல்லுலர் அண்ட் மல்டிசெல்லுலர். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்போ ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் பி. All fungi possess a purely cellulosic cell wall. Which among the following are the smallest living cells known without a definite cell wall, pathogenic to plants as well as animals, and can survive without oxygen? Option A. Pseudomonas. Option B. Mycoplasma. Option C. Nostoc. Option D. Bacillus. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி. மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மா தான் இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் நமக்கு தெரிஞ்சு வித்தவுட் அ டெஃபினட் செல் வால். இதுக்கு டெஃபினட்டான செல் வால் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பிளான்ட்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் நோயை உருவாக்கக்கூடியது இந்த மைக்கோபிளாஸ்மா. இது ஆக்சிஜன் இல்லாமலும் சர்வே பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following components provides sticky character to the bacterial cell? பாக்டீரியல் செல்லுக்கு ஸ்டிக்கினா ஒட்டக்கூடிய தன்மை, இந்த மாதிரி ஸ்டிக்கி கேரக்டரை கொடுக்குற காம்போனன்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. நியூக்ளியர் மெம்பரைன். ஆப்ஷன் பி. பிளாஸ்மா மெம்பரைன். ஆப்ஷன் சி. கிளைகோகாலஸ். Glycocalyx is the answer. Glycocalyx, which is composed of what? Glycocalyx is a non-cellulosic polysaccharides with or without protein. எழுதி வச்சுக்கோங்க பக்கத்துல. Glycocalyx is the outermost mucilage layer. Glycocalyx is the outermost mucilage layer of the cell envelope, which consists of non-cellulosic polysaccharides with or without proteins. இதுதான் பாக்டீரியல் செல்லுக்கு ஸ்டிக்கி கேரக்டர் கொடுக்குது. Glycocalyx. Okay. Primitive prokaryotes responsible for the production of biogas from the dung of ruminant animals include. Option A. Methanogens. Option B. Eubacteria. Option C. Halophils. Option D. Thermoacidophils. நம்ம நிறைய தடவை பார்த்தது தான் ஆப்ஷன் ஏ. மெத்தனோஜென்ஸ். மெத்தனோஜென்ஸ் தான் ரூமினன்ட் அனிமல்ஸோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்துலையும் இந்த கேட்டலோட டங்க்லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ப்ரிமிட்டிவ் ப்ரோகாரியாட். இது பயோகேஸ் ப்ரொடக்ஷனுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது.
So answer is methanogens. Next question, which one of the following statement is wrong? Option A, eubacteria are also called false bacteria. பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது தப்பான ஸ்டேட்மெண்ட். இங்கே தப்பான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, eubacteria are also called true bacteria. eubacteria is also called true bacteria. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இந்த மூணுமே சரியான ஸ்டேட்மெண்ட். என்னன்னு பார்த்துடலாம். பைகோமைசிட்டிஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஆல்கல் ஃபங்கை. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்கப்பா. சைனோபாக்டீரியா ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ளூ கிரீன் ஆல்கே. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட். கோல்டன் ஆல்கே ஆர் ஆல்சோ கால்ட் டெஸ்மென்ஸ். இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பிசிடி இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் ஏ தான் தவறான ஸ்டேட்மெண்ட். இங்கே தவறான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. Which of the following statement is wrong? தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, வீரியாய்ட்ஸை பற்றி தவறான கூற்று தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஆப்ஷன் ஏ, they cause infection. ஆப்ஷன் பி, their RNA is of high molecular weight. ஆப்ஷன் சி, they lack a protein coat. ஆப்ஷன் டி, they are smaller than virus. We already dealt with it. Viroids are smaller than virus. Viroids வைரஸை காட்டிலும் சின்னதாக இருக்கும். வைராய்ட்ஸில் ப்ரோட்டீன் கோட் கிடையாது. அதனால் இதுவும் கரெக்டு. வைராய்ட்ஸ் பிளான்ட்ஸ்லையும் அனிமல்ஸ்லையும் நோயை உற்பத்தி பண்ணக்கூடியது. தே ஆர் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ். எஸ், ரைட். எல்லாமே கரெக்டு தான். எது இங்கே தப்பாக இருக்குது? ஆப்ஷன் பி, RNA is of high molecular weight. அதோட RNA ஹை மாலிகுலர் வெயிட்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. அதோட RNAக்கு லோ மாலிகுலர் வெயிட் தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் தி மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் செல் வால் ஆஃப் மோஸ்ட் ஃபங்கை? ஆப்ஷன் ஏ, செல்லுலோஸ். ஆப்ஷன் பி, ஹெமிசெல்லுலோஸ். ஆப்ஷன் சி, சிட்டின். ஆப்ஷன் டி, பெப்டிடோகிளைகன். ஃபங்கை பூஞ்சையோட செல்வால் எதால் உருவாக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஃபங்கையோட செல்வால் எதால் உருவாக்கப்பட்டிருக்கு? சிட்டின். பிளான்ட் cell wall is made up of cellulose. The imperfect fungi, which are decomposers of litter and help in mineral cycling, belong to option A, Phycomycetes, option B, Ascomycetes, option C, Deuteromycetes, option D, Basidiomycetes. Your answer என்னப்பா? option C, Deuteromycetes. டியூட்ரோமைசிட்டிஸ்ன்றது ஒரு அபூரண பூஞ்சை. இது குப்பைகளை மக்க வைத்து தாதுக்களின் சுழற்சிக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ டியூட்ரோமைசிட்டிஸ் இல்லாமல் சம் மெம்பர்ஸ் ஆஃப் சாப்ரோஃபைட்ஸ் அண்ட் பாரசைட்ஸ் இதுவும் இந்த வேலையை பார்க்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆல்டனேரியா, கொலக்டோட்ரைக்கம், ட்ரைகோடர்மா. எழுதி வச்சுக்கோங்கப்பா பக்கத்தில். கொலக்டோட்ரைக்கம், ட்ரைகோடர்மா, கொலக்டோட்ரைக்கம், ட்ரைகோடர்மா பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. These are the examples. These are the other examples. Okay. Next question. The structures that help some bacteria to attach to rocks or host tissues are A, mesosomes, B, holdfast, C, rhizoids, D, fimbriae. இதோட ஆன்சர் என்ன? D, fimbriae. பாக்டீரியல் செல் வாலில் நிறைய குட்டி குட்டியாக இந்த மாதிரி பிரிஸ்டில் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இதைத்தான் நம்ம ஃபிம்ப்ரியே அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு பாக்டீரியல் செல் வாலில் 300 இருந்து 400 வரைய இருக்கும். 300லேருந்து 400 ஃபிம்ப்ரியே ஒரு பாக்டீரியல் செல்லில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த ஃபிம்ப்ரியேஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த பாக்டீரியாவை ராக்ஸ் கூட அட்டாச் பண்ணுறதுக்கும் ஹோஸ்ட் செல் கூட அட்டாச் பண்ணுறதுக்கும் இந்த ஃபிம்ப்ரியே யூஸ் ஆகுது.
நைசீரியா கொனீரியா இந்த பாக்டீரியா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை உண்டாக்கும். மனிதர்களில் யூடிஐன்னு சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை உண்டாக்குறது இந்த நைசீரியா கொனீரியான்ற பாக்டீரியா. இந்த பாக்டீரியா தன்னோட ஃபிம்ப்ரியேவை யூஸ் பண்ணி தான் ஹோஸ்ட் செல் கூட அட்டாச் ஆகுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிம்ப்ரியே ஆர்பிசியில் அக்ளூட்டினேஷனை உண்டாக்கும். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Chrysophytes, euglenoids, dinoflagellates and slime molds are included in the kingdom. Option A fungi, option B animalia, option C monera, option D protista. The answer is option D protista. இது டைரக்ட் கொஸ்டின். இந்த யூக்ளினாய்ட்ஸ், டைனோஃப்ளஜெல்லேட்ஸ், ஸ்லைம் மோல்ஸ் இது எல்லாமே ப்ரொட்டிஸ்டா கீழே வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட்? தவறான ஸ்டேட்மெண்ட்டை இங்கே கேட்டிருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது தப்பு அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஹாப்ளாய்டு எண்டோஸ்போம் இஸ் டிப்பிக்கல் ஃபியூச்சர் ஆஃப் ஜிம்னோஸ்போம். இது கரெக்ட். ஆப்ஷன் பி, ப்ரௌன் ஆல்கே ஹாவ் குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் சி அண்ட் ஃபியூகோசாந்தின். ப்ரௌன் ஆல்கேல குளோரோஃபில் ஏவும் இருக்கும், குளோரோஃபில் சியும் இருக்கும், ஃபியூகோசாந்தினும் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஆர்கிகோனியா ஆர் ஃபவுண்ட் இன் பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா அண்ட் ஜிம்னோஸ்போம். ஆர்கிகோனியான்றது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். இதில் நெக் இருக்கும், கீழே ஒரு ஸ்வாலன் பேஸ் இருக்கும். இந்த ஸ்வாலன் பேஸில் எக் இருக்கும். இந்த ஆர்கிகோனியா பிரையோஃபைட்டாலையும் காணப்படுது, டெரிடோஃபைட்டாலையும் காணப்படுது, ஜிம்னோஸ்போம்லையும் காணப்படுது. அப்போது இந்த ஆப்ஷன் சியும் கரெக்டு, பியும் கரெக்டு, ஏயும் கரெக்டு. ஆப்ஷன் டி தான் தப்பு. ஏன் தப்பு அப்படின்னு பார்க்கலாம். மியூக்கர் comes under zycomycetes. பொதுவாக இந்த ஜைகோமைசிட்டிஸில் மொட்டைல் செல்ஸ் ஆப்சண்டாக இருக்கும். இந்த ஜூஸ்போர்ஸ்ன்றது மொட்டைல் செல்ஸ். ஜூஸ்போர்ஸ்ன்றது மொட்டைல் செல்ஸ். பிளானோகேமிட்ஸும் மொட்டைல் செல்ஸ் தான். இந்த மாதிரி மொட்டைல் செல்ஸ் எல்லாமே ஜைகோமைசிட்டிஸில் ஆப்சண்டாக இருக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? மியூக்கர் ஹேஸ் பைஃப்ளஜெல்லைட் ஜூஸ்போர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மியூக்கரில் மொட்டைல் செல்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இதில் இருக்காது. ஸோ தவறான ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆப்ஷன் டி. செலக்ட் தி ராங் ஸ்டேட்மெண்ட். தப்பான ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, தி டேர்ம் Contagium vivum fluidum was coined by M.W. Burgenik. Option B, mosaic disease in tobacco and AIDS in human being are caused by viruses. Option C, the virions were discovered by D.J. Evansky. Option D, W.M. Stanley showed that viruses could be crystallized. இதில் எது தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஏன் அப்படின்னா வைரஸஸ் were discovered by whom? T.O. Diner in the year 1971. இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். W.M. ஸ்டான்லி தான் வைரஸ் கிறிஸ்டலைஸ் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. ஸோ இதுவும் கரெக்டு. டொபாக்கோவில் மொசாக் டிசீஸும் ஹியூமன் பீயிங்ஸில் எய்ட்ஸும், இந்த ரெண்டுமே வைரல் டிசீஸ், வைரஸ்னால் வர்றது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனும் கரெக்ட். அண்ட் தி ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் விச் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் தி செல் வால் ஃபார்ம் டூ தின் ஓவர்லாப்பிங் ஷெல்ஸ் விச் ஃபிட் டுகெதர்? ஆப்ஷன் ஏ, dinoflagellates. Option B, smile molds. Option C, chrysophytes. Option D, euglenoids. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, chrysophytes. இந்த chrysophytesக்கு கீழே தான் diatoms வரும். Diatoms are comes under chrysophytes. க்ரைசோஃபைட்ஸ் மட்டும் இல்லாமல் டெஸ்மைட்ஸும் இந்த க்ரைசோஃபைட்ஸ்க்கு கீழே தான் வரும். இந்த டைஆட்டம்ஸ் தான் இங்கே முக்கியம். டைஆட்டம்ஸ் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த டைஆட்டம்ஸோட செல் சுவரில் சிலிக்கா படிஞ்சிருக்கும். அதனால இது ஈஸியாக டெஸ்ட்ராய் ஆகாது
அழியாது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன அப்படின்னா the body of diatoms is covered by transparent siliceous shell which is known as frestule. இந்த frestule இது 2 halves இருக்கும், epitheca and hypotheca, which fit together like a soap box. இந்த மாதிரி ஃபிட் ஆயிருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. 2 thin overlapping shells, 2 தின்னாக இருக்கிற ஷெல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லேப் ஆகிருக்கும். லைக் ஒரு சோப் பாக்ஸ் மாதிரி ஓவர்லேப் ஆகிருக்கும். இங்கே இந்த கான்செப்ட் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா தான் இது உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இது டைஆட்டம்ஸை பற்றி பேசுகிறாங்க. இந்த டைஆட்டம்ஸ் which comes under what? Chrysophytes. அப்போ ஆன்சர் chrysophytes. Cell wall is absent in option A mycoplasma, option B nostoc, option C aspergillus, option D funaria. இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆல்ரெடி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மைக்கோபிளாஸ்மாவில் செல் வால் இருக்காது. அடுத்த கேள்வி, 2 nucleus is absent in option A Vaucheria, option B Volvax, option C Anapenna, option D Mucor. இதோட ஆன்சர் அனபெனா. அனபெனான்றது ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கை. இதில் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இது மொனீரா கிங்டம்க்கு கீழே வரும். இப்போ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் என்னென்னா, இது மொனீரா கிங்டம்க்கு கீழே வர்றது. அனபெனான்றது ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கை. இதில் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது. அதே மாதிரி அதர் செல் ஆர்கனல்ஸும் இருக்காது. ஓகே, pick up the wrong statement. Option A, some fungi are edible. Option B, nuclear membrane is present in Monera. Option C, cell wall is absent in Animalia. Option D, protists have photosynthetic and heterotrophic modes of nutrition. Option A பார்க்கலாம். Some fungi are edible. Mushrooms நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அப்போது கரெக்ட் இது. சம் ஃபங்கை ஆர் எடிபிள். சில பூஞ்சைகளை நம்ம உணவாக எடுத்துக்கிறோம். அப்போ இது கரெக்டு. சரியா? ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா செல் வால் இஸ் ஆப்சன்ட் இன் அனிமாலியா. அனிமாலியாவில் செல் வால் இருக்காது, செல் சுவர் இருக்காது. இதுவும் கரெக்டு. புரோட்டிஸ் ஹாவ் ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் ஹெட்ரோட்ரோஃபிக் மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன். தன்னூட்ட மற்றும் சார்ந்துண்ணும் ஊட்டமுறை புரோட்டிஸ்டில் இருக்கும். எஸ், புரோட்டிஸ்டாவில் இருக்கும். அப்போது இதுவும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரைன் இஸ் ப்ரெசன்ட் இன் மொனீரான்னு போட்டிருக்கு. இது தப்பு. ஏன்னா மொனீராவில் நியூக்ளியர் மெம்பரைன் ஆப்சண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் ஆப்சண்டாக இருக்கும். இந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்க இந்த நியூக்ளியர் மெம்பரைன் இருக்காது. இந்த நியூக்ளியர் மெம்பரைனை சுற்றி இருக்கிற ஆர்கனல்ஸும் செல் ஆர்கனல்ஸும் இந்த நியூக்ளியர் மெம்பரைன் கூட பவுண்டாக இருக்கிற ஆர்கனல்ஸும் செல்லில் இருக்கிற ஆர்கனல்ஸும் இருக்காது. மொனீரால இருக்காது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, சூஸ் தி ராங் ஸ்டேட்மெண்ட். தவறான கூற்றை எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, morels and truffles are poisonous mushrooms. Option B, yeast is unicellular and useful in fermentation. Option C, penicillium is multicellular and produce antibiotics. Option D, neurospora is used in the study of biochemical genetics. So இதில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நமக்கு தெரியும். ஈஸ்ட் இஸ் யூனிசெல்லுலார். கரெக்ட். யூனிசெல்லுலார், ஒரே ஒரு செல் இருக்கிற ஆர்கானிசம் இது.
அண்ட் யூஸ்ஃபுல் இன் ஃபர்மெண்டேஷன், நொதிப்பதற்கு இது பயன்படுத்தப்படுது. இதுவும் கரெக்டு தான். பென்சிலியம் இஸ் மல்டி செல்லுலார் அண்ட் ப்ரொடியூஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பென்சிலியம் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதுவும் கரெக்டு. ஆப்ஷன் டி, நியூரோஸ்போரா இஸ் யூஸ்ட் இன் தி ஸ்டடி ஆஃப் பயோகெமிக்கல் ஜெனட்டிக்ஸ். இதுவும் கரெக்டு. ஸோ இங்கே தப்பான ஸ்டேட்மெண்ட் என்ன? அப்போது மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ் ஆர் பாய்சனஸ் மஷ்ரூம்னு சொல்லியிருக்காங்க. இது கிடையாது. இந்த ரெண்டும் எடிபிள் மஷ்ரூம்ஸ். இது ரெண்டுமே சாப்பிடக்கூடிய, உணவாக எடுத்துக்கக்கூடிய மஷ்ரூம் வெரைட்டிஸ் தான். ஓகே, நோட் பண்ணிக்கோங்கப்பா. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அபவுட் வீரியாய்ட்ஸ்? வீரியாய்ட்ஸை பற்றின கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. They have free RNA without protein code. They have DNA with protein code. They have free DNA without protein code. They have RNA with protein code. In நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதோட ஆன்சர் என்ன? They have free RNA without protein code. இதுதான் கரெக்ட். 5 kingdom system of classification suggested by R.H. Whittaker is not based on. 5 kingdom classificationல R.H. Whittaker எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 kingdom classification எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணார்? அவர் செல் டைப்பை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணார். செல் டைப்பில் மொனீரால ப்ரோகாரியாட்டிக் செல் டைப் இருக்கும், புரோட்டிஸ்டால யூகேரியாட்டிக் செல் டைப் இருக்கும், ஃபங்கை யூகேரியாட்டிக், பிளான்டனே அனிமாலியே இதெல்லாம் யூகேரியாட்டிக், மொனீரா மட்டும் ப்ரோகாரியாட்டிக். சரியா? செல்வாலை பேஸ் பண்ணியும் கிளாஸிஃபை பண்ணார். செல்வாலில் பொறுத்தளவில் மொனீரால நான் செல்லுலோசிக் செல்வால் இருக்கும், அதாவது பாலிசாக்ரைட் ப்ளஸ் அமினோ ஆசிட் இந்த செல்வாலில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். எதில்? மொனீரால செல்வாலில் என்ன இருக்கும்? பாலிசாக்ரைட் ப்ளஸ் அமினோ ஆசிட் இந்த ரெண்டும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தென் புரோட்டிஸ்டால சில இதுக்கு செல்வால் இருக்கும், கொஞ்சம் இதுக்கு செல்வால் இருக்காது. ஃபங்கையில் செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? chitin. பிளான்ட்ஸில் செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். கிங்டம் அனிமாலியால செல்வால் ஆப்சண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட், நியூக்ளியர் மெம்ப்ரைன் பாடி ஆர்கனைசேஷன். இதை வச்சு அவர் கிளாஸிஃபை பண்ணார். நியூக்ளியர் மெம்ப்ரைனை வச்சு கிளாஸிஃபை பண்ணதில் மொனீரால நியூக்ளியர் மெம்ப்ரைன் ஆப்சண்ட் ஆயிருக்கும், புரோட்டிஸ்டால நியூக்ளியர் மெம்ப்ரைன் இருக்கும், ஃபங்கையில் நியூக்ளியர் மெம்ப்ரைன் இருக்கும், பிளான்டனே அனிமாலியே இது எல்லாத்துலேயுமே நியூக்ளியர் மெம்ப்ரைன் இருக்கும். ஸோ தி தேர்ட் திங் இஸ் nuclear membrane. Fourth one, body organization. Monera cellular, protista cellular, fungiல multicellular loose tissues இருக்கும், plantaneல tissues and organs form ஆயிருக்கும், animalல tissues, organ and organ system இருக்கும். ஓகே, அஞ்சாவதாக அவர் கிளாஸிஃபை பண்ணது எதை பொறுத்து? மோட் ஆஃப் நியூட்ரிஷனை பொறுத்து. மோட் ஆஃப் நியூட்ரிஷன். மொனீரா ஆட்டோட்ரோஃபிக் அண்ட் புரோட்டிஸ்டா ஆட்டோட்ரோஃபிக், ஃபங்கை ஹெட்ரோட்ரோஃபிக், பிளான்டனே ஆட்டோட்ரோஃபிக், அனிமலே ஹெட்ரோட்ரோஃபிக். இந்த அஞ்சை பொறுத்து தான் கிளாஸிஃபை பண்ணார். 5 kingdom classification based on what? Cell type, cell wall, nuclear membrane, body organization, mode of nutrition. இந்த அஞ்சை பொறுத்து தான் அவர் கிளாஸிஃபை பண்ணார். அப்போ இங்கே எதை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணலை? மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை பொறுத்து அவர் கிளாஸிஃபை பண்ணலை. Which of the following shows coiled RNA stand and capsomers? Option A, poliovirus. Option B, tobacco mosaic virus. Option C, missile. And option D, retrovirus. And the answer is TMV, tobacco mosaic virus. TMV, which is the first discovered virus. இந்த இடத்துல நமக்கு தேவையான கீவேர்டு என்ன தெரியுமாப்பா? காயில்டு ஆர்என்ஏ. ஏன்னா டொபாக்கோ
மொசைக் வைரஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ இந்த மாதிரி காயிலாக இருக்கும். இதை சுற்றிலும் கேப்சியோமர்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறது டிஎம்வி வைரஸில் தான், டொபாக்கோ மொசைக் வைரஸில். போலியோ வைரஸ் இஸ் ஆர்என்ஏ வைரஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. போலியோ வைரஸில் கேப்சோமர்ஸ்லாம் இருக்காது. இந்த காயில்டு ஆர்என்ஏ அண்ட் கேப்சோமர்ஸ் இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது டிஎம்வி வைரஸில் தான். நெக்ஸ்ட், viruses have DNA enclosed in a protein coat. Prokaryotic nucleus. Option C, single chromosome. Option D, both DNA and RNA. Virus have, the answer என்ன? Virus have DNA enclosed in a protein coat. இதுதான் கரெக்டான ஆன்சர். இங்கே ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்று வைரஸஸில் டிஎன்ஏ வைரஸும் இருக்குது, ஆர்என்ஏ வைரஸும் இருக்குது. ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும்போது டிஎன்ஏ கூட சேர்ந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்காது. போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஒரு வைரஸில் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்காது. டிஎன்ஏ என்க்ளோஸ் பண்ணி ப்ரோட்டீன் கோட் இருக்கும் அந்த வைரஸில். அப்படி இல்லை அப்படின்னா ஆர்என்ஏ வைரஸஸில் ஆர்என்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். ஏதாவது ஒன்று தான் இருக்கும். சரியா? சிங்கிள் குரோமோசோம், ப்ரோகரியாட்டிக் நியூக்ளியஸ் இதெல்லாம் ஆன்சர் கிடையாது. Archaebacteria differ from eubacteria in option A, cell membrane structure. Option B, mode of nutrition. Option C, shell shape. Option D, mode of reproduction. ஆர்கிபாக்டீரியாக்கும் யூபாக்டீரியாக்கும் உள்ள ஒரு பேசிக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துடலாம். யூபாக்டீரியா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் உயிர் வாழாது, ஆனால் ஆர்கிபாக்டீரியா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் உயிர் வாழும். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் லைக் என்னது? எக்ஸ்ட்ரீம் சலைன் கண்டிஷனில், எக்ஸ்ட்ரீம் ஹீட் தேர்மல் கண்டிஷன்ஸில், மார்ஷி ஏரியாஸில், ஸ்லர்ஜில், இந்த மாதிரி ஏரியாஸில் எல்லாம் இந்த ஆர்கிபாக்டீரியாவால் உயிர் வாழ முடியும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட செல்வாலோட ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். யூபாக்டீரியாவில் செல்வால் which is made up of peptidoglycan. ஆர்கிபாக்டீரியாவில் தி செல்வால்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் பாலிமர்ஸ். வெரைட்டி ஆஃப் பாலிமர்ஸ்னால இந்த ஆர்கிபாக்டீரியாவோட செல்வால் உருவாக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த ஆர்கிபாக்டீரியாவோட செல் மெம்ப்ரைனும் அப்படிதான். ஜஸ்ட் ஸ்பெஷலைஸ்டு மெம்ப்ரைன். இதில் இருக்கிற லிப்பிட்ஸ், இந்த செல் மெம்ப்ரைனில் இருக்கிற லிப்பிட்ஸ் ஈத்தர் லிங்க்டு லிப்பிட்ஸ். ஸோ இந்த காரணங்கள்னால தான் ஆர்கிபாக்டீரியா differ from eubacteria in cell membrane structure. ஆன்சர் என்ன அப்போ? Option A. Which structures perform the function of mitochondria in bacteria? And the options are A, nucleoid. Option B, ribosomes. Option C, cell wall. Option D, mesosomes. So இதுக்கான ஆன்சர் மீசோசோம். இந்த மீசோசோம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் 2 வெரைட்டி ஆஃப் மீசோசோம்ஸ் இருக்குது. ஒன்று செப்டல் மீசோசோம், ஒன்று செப்டல் மீசோசோம்னு இருக்கும், இன்னொன்று லேட்ரல் மீசோசோம். இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் மீசோசோம்ஸ் இருக்குது. இந்த லேட்ரல் மீசோசோம் it is not connected with nucleoid. நியூக்ளியாய்டோட இந்த லேட்ரல் மீசோசோம் கனெக்ட் ஆகிருக்காது. அண்ட் யூகேரியாட்டிக் செல்லில் மைட்டோகாண்ட்ரியாவோட வேலையை ரிசம்பிள் பண்ணி இதுதான் இந்த பாக்டீரியாவில் வேலை பார்க்கும். எது? இந்த லேட்ரல் மீசோசோம். இதோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காண்ட்ரியாய்ட். இதோட இன்னொரு பேர் என்ன? லேட்ரல் மீசோசோமோட இன்னொரு பேர் காண்ட்ரியாய்ட், which increases the surface area of the plasma membrane. இதில் ரெஸ்பிரேட்டரி என்சைம்ஸும் இருக்கும். ஓகேவா?
அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, mesosomes. Which structure perform the function of mitochondria in bacteria? Mesosomes. நம்ம யூகரியாட்டிக் செல்ல மைட்டோகாண்ட்ரியா பார்க்குற வேலையை மாதிரியேவும் பாக்டீரியல் செல்ல யார் பார்க்குறா? இந்த மீசோசோம் பார்க்குறா. ஓகே. Motile bacteria are able to move by A. Fibriae, B. Flagella, C. Cilia and D. Villi. இதோட ஆன்சர் B. Flagella. பாக்டீரியல் செல்ல ஃப்ளஜெல்லா இருக்கும். இந்த ஃப்ளஜெல்லா பாக்டீரியா மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த பாக்டீரியல் செல்வால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம ஃபிம்ப்ரியே அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஃபங்க்ஷன் என்ன? ராக்ஸில் அட்டாச் ஆகிறதுக்கும் ஹோஸ்ட் செல்ல அட்டாச் ஆகிறதுக்கும் இந்த ஃபிம்ப்ரியே யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளை மெயினாக இந்த பிள்ளை எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பாக்டீரியாவில் இந்த பிள்ளை யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், anaxigenic photosynthesis is characteristic of option A. Rhodospirillum, option B. Spirogyra, option C. Chlamydomonas, option D. Vulva. So first in the anaxigenic photosynthesis அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இது பொதுவாக எப்போ நடக்கும் அப்படின்னா anaerobic கண்டிஷனில் நடக்கும். யூஸ்வலாக ஆக்சிஜனிக் ஃபோட்டோசிந்தசிஸில் ஆக்சிஜன் பை ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும் இல்லையா? இங்கே ஆக்சிஜன் பை ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகாது. அதனால தான் இது ஆக்சிஜனிக் ஃபோட்டோசிந்தசிஸ்னு சொல்கிறோம். இங்கே கெமிக்கல் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணி ஆர்கானிசம்ஸ் உயிர் வாழுது, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது கெமிக்கல் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணி. பொதுவாக என்ன கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைட். இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடை கெமிக்கல் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ராசஸ் பண்ணி சல்ஃபர் பை ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் ஆகும். சல்ஃபர் பை ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இந்த ரூடோஸ்பிரில்லத்தை நம்ம சல்ஃபர் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரூடோஸ்பிரில்லம் இஸ் அ sulfur bacteria which performs, rhodospirillum is also called as sulfur bacteria which perform an oxygenic photosynthesis. மீதி இருக்கிற இந்த மூணுமே algae. Chlamydomonas is a single cell algae. Spirogyra இதுவும் algae தான். Spirogyra is a what? Oxygenic photosynthesis for photosynthesis performing algae. இதுவும் உள்வான்றதும் algae தான். ஓகே, இது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜனிக் பாக்டீரியா, இது மூணு ஆல்கே, ஆக்சிஜனிக் ஆல்கே இல்லையா? ஆக்சிஜனிக் பாக்டீரியாஸும் இருக்குது. ஆக்சிஜனை பை ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுற பாக்டீரியாஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியா இஸ் அ ஆக்சிஜனிக் பாக்டீரியா. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைனோபைட்டா. இந்த பாக்டீரியாவும் ஆக்சிஜனிக் பாக்டீரியா. இந்த ரெண்டும் ஆக்சிஜனிக் பாக்டீரியா. ஸ்பைரோகைரா, கிளாமிடோமோனஸ், உல்வா இந்த மூணும் ஆக்சிஜனிக் algae. Algae which produces oxygen as a byproduct during photosynthetic reaction. இங்க rhodospirillum is an oxygenic photosynthetic bacteria which is also called as sulfur bacteria. Which of the following are likely to be present in deep sea water? Option A, blue-green algae. B, saprophytic fungi. Option C, archaebacteria. Option D, eubacteria. கான்செப்ட் ஓரியன்டட் கொஷின் தான்ப்பா இது. டீப் சி வாட்டரில் எது ப்ரெசண்ட் ஆகிருக்கும்? நிறைய சால்ட் கண்டென்ட் இருக்கும் இல்லையா? அந்த டீப் சீயில் நிறைய சால்ட் கண்டென்ட் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்லலாம் எந்த பாக்டீரியா உயிர் வாழும்? ஆர்கிபாக்டீரியா தான் உயிர் வாழும். பர்டிகுலர்லி
ஹாலோஃபிலஸ். இதுதான் எக்ஸ்ட்ரீம் சலைன் கண்டிஷனில் உயிர் வாழக்கூடிய ஆர்கிபாக்டீரியா. ரைட், மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஷின். Pigment containing membranous extensions in some cyanobacteria or cyanobacteria இருக்கிற pigment containing membranous extensions நம்ம என்னன்னு சொல்லுவோம்? chromatophores ன்னு சொல்லுவோம். இந்த chromatophores தான் photosynthesisல இன்வால்வ் ஆயிருக்கும். இந்த cyanobacteriaவை நம்ம blue green algae ன்னு சொல்றோம். blue green algae. ஓகே, additional information என்னன்னா, இந்த blue green algae தான் is a rich source of vitamin B12. B12 ஓட rich source எது? இந்த cyanobacteria, blue green algae. Why is a capsule advantageous to an bacterium? Option A, it protects the bacterium from desiccation. Option B, it provides means of locomotion. Option C, it allows bacterium to hide from host immune system. Option D, it allows the bacterium to attach to the surface. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it allows the bacterium to hide from host immune system. இப்போ உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் உள்ள வந்துச்சு, ஒரு பாக்டீரியம் இல்லை வைரஸ் உள்ள வந்துச்சு அப்படின்னா ஹோஸ்டோட இம்யூன் சிஸ்டம் ரெஸ்பாண்ட் பண்ணும். எப்படி? தன்னோட செல்கள், இம்யூன் செல்களை அனுப்பி அதை பார்க்கும். அப்படி வந்துட்டு இந்த உள்ள பாக்டீரியா வந்திருக்கு அப்படின்னு இம்யூன் செல்லால் ரெகக்னைஸ் பண்ண முடியாத மாதிரி இந்த கேப்சூல் இந்த பாக்டீரியத்தை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? அதனால இந்த பாக்டீரியத்தோட விருலன்ஸ் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. Capsule is responsible for increasing the virulence of the bacteria. The next thing, which one of the following is true for fungi? Option A, they lack rigid cell wall. Option B, they are heterotrophs. Option C, they lack nuclear membrane. Option D, they are pagotrophs. இதில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are heterotrophs. இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? they lack rigid cell wall னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது. ஃபங்கைக்கு செல் வால் இருக்கும், which is made up of chitin. அதே மாதிரி ஃபங்கைக்கு நியூக்ளியர் மெம்பரைனும் இருக்கும், அண்ட் ஃபங்கை பாகோட்ரோப்ஸ் இல்லை. ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட். ஃபங்கை ஆர் ஹெட்ரோட்ரோப்ஸ். ஃபங்கை ஒரு சார்ந்துண்ணும் ஊட்ட முறையை சார்ந்த ஒரு organisms. Which statement is wrong for viruses? Option A, all are parasites. Option B, all of them have helical symmetry. Option C, they have ability to synthesize nucleic acids and proteins. Option D, antibiotics have no effect on them. இதில் எது தவறான ஸ்டேட்மெண்ட், எது தப்பான ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. வைரஸ் ஆல் ஆர் parasites, இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். they have ability to synthesize nucleic acids and proteins, இதுவும் கரெக்டு தான். அதனால் தன்னோட நியூக்ளிக் ஆசிடையும் ப்ரோட்டீன்ஸையும் சிந்தசிஸ் பண்ணிக்க முடியும், இதுவும் கரெக்டு. ஆன்டிபயோட்டிக்ஸ் have no effect on them. ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்றது ட்ரக்ஸ், கரெக்டாக? இந்த ட்ரக்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் which have no effect on them. ஏன் அப்படின்ட்டு நான் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் சாப்டரில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஆன்டிபயோட்டிக்னால வைரஸை கொல்ல முடியாது. பாக்டீரியாஸ்க்கு அகைன்ஸ்டாக தான் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்ன? எது தப்பான ஸ்டேட்மெண்ட் வைரஸை பொறுத்த மட்டும்? all of them have helical symmetryன்றது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். டிஎம்பி டொபாக்கோ மொசைக் வைரஸ்க்கு சிங்கிள் ஹெலிக்கல் ஆர்என்ஏ ஸ்டாண்ட் இருக்கும், அதை சுற்றிலும் கேப்சோமர்ஸ் இருக்கும். அதே போலியோ வைரஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும்? இட்ஸ் rhombic rounded polyhedral shape RNA virus, polio virus இந்த மாதிரி இருக்கும். ஸோ
இந்த ரெண்டுக்கும் ஹெலிக்கல் சிமெட்ரி இருக்கா? எல்லா வைரஸுக்கும் ஹெலிக்கல் சிமெட்ரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கா? ஸோ இல்லை. இந்த மாதிரி நிறைய வைரஸ்க்கு வேறு வேறு ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். மேக்ஸிமம் நியூட்ரிஷனல் டைவர்சிட்டி இஸ் ஃபவுண்ட் இன் தி குரூப். ஆப்ஷன் ஏ ஃபங்கை, ஆப்ஷன் பி அனிமாலியா, ஆப்ஷன் சி மொனீரா, ஆப்ஷன் சி பிளான்டே. மேக்ஸிமம் நியூட்ரிஷனல் டைவர்சிட்டி எந்த குரூப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் மொனீரா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸோட ஸ்ட்ரக்சர் சிம்பிளாக இருந்தாலும் இதோட உணவூற்ற முறை பார்த்தீங்கன்னா சில பாக்டீரியாஸ் எப்படி இருக்குது? தன்னூற்ற உணவு முறை ஆட்டோட்ரோப்ஸாக இருக்குது. இந்த ஆட்டோட்ரோப்ஸ்லேயேவும் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியாஸ் இருக்குது, ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியாஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹெட்ரோட்ரோஃபிக் பாக்டீரியாஸும் இருக்குது. இந்த மாதிரி a wide range of mode of nutrition எங்கே பார்க்கலாம் அப்படின்னா மொனீரால பார்க்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் மொனீரா. Which one of the following microbes forms symbiotic association with plants and helps them in their nutrition? Option A Azotobacter, option B Aspergillus, option C Glomus, option D Trichoderma. இதில் Azotobacter, Aspergillus and Trichoderma இந்த மூணுமே பிளான்ட்ஸ்க்கு நியூட்ரிஷன் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் இந்த மூணு என்னது? இட்ஸ் அ ஃப்ரீ லிவிங் மைக்ரோப்ஸ். இந்த மூணும் பிளான்ட்ஸை சார்ந்து, அதாவது சிம்பயாட்டிக் அசோசியேஷனில் இல்லை. ஆனால் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த குளோமஸ். இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். இது பிளான்ட்ஸோட சிம்பயாட்டிக் அசோசியேஷனில் இருக்குது. பிளான்ட்ஸ் இங்கே இருக்குன்னா குளோமஸ் இந்த மாதிரி சிம்பயாட்டிக் அசோசியேஷனில் இருந்து மண்ணில் இருக்கிற இந்த பாஸ்பரஸை பிளான்ட்ஸ்குள்ளே அனுப்புது. சாரி. நெக்ஸ்ட் கொஷின். இன் தி 5 kingdom classification, Chlamydomonas and Chlorella have been included in A. Protista, B. Algae, C. Plantae and D. Monera. நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? இந்த கிளாமிடோமோனஸ் அப்படின்னு பார்த்த உடனே இட்ஸ் அ சிங்கிள் செல் ஆல்கே இல்லை, பார்த்த உடனே ஆல்கே அப்படின்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த கிளாமிடோமோனஸ், இந்த குளோரெல்லா இது எல்லாத்தையும் தூக்கி எங்கே வச்சுட்டாங்க? இப்போது புரோட்டஸ்டான்ற கிங்டம்க்கு கீழே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமீபாவும் புரோட்டஸ்டான்ற கிங்டம்க்கு கீழே தான் வரும். பாராமீஷியமும் புரோட்டஸ்டான்ற கிங்டம்க்கு கீழே தான் வரும். ஓகே. The most abundant prokaryotes helpful to humans in making curd from milk and in production of antibiotics are categorized as A. Cyanobacteria, B. Archaebacteria, C. Hemosynthetic autotrophs, D. Heterotrophic bacteria. என்னப்பா சொல்லியிருக்காங்க? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் இந்த சாப்டரில் பாலை கேர்டாக மாத்திர பாக்டீரியாஸ் இருக்குது அப்படின்ட்டு. லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா பாலை தயிராக தெரிய வைக்கும். இந்த பாக்டீரியா எதன் கீழ் வருதுப்பா? பாக்டீரியா ஹெட்ரோட்ரோஃபிக் பாக்டீரியா. அது மட்டும் இல்லாமல் நிறைய பாக்டீரியாவை நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஐ ஹோப் யூ நோ தி ரிமெம்பர் ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் சாப்டரை செக் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த பாக்டீரியாஸ் ஆன்டிபயோட்டிக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணது இல்லையா? அந்த மாதிரி பாக்டீரியாஸ்லாம் எதன் கீழே கேட்டகரைஸ்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு கீழே வரும் அப்படின்னா ஹெட்ரோட்ரோஃபிக் பாக்டீரியா கீழே வரும். ஸோ தி ஆன்சர் இஸ் ஹெட்ரோட்ரோஃபிக் பாக்டீரியா. Which one organism or the pair of organisms is correctly assigned to its or their named taxonomic group?
Option A, Paramecium and Plasmodium belong to the same kingdom as that of Penicillium. இது கரெக்டாப்பா? Parameciumம் Plasmodiumம் எந்த கிங்டம்க்கு கீழே வரும்? Protistaக்கு கீழே வரும். Penicillium is a ஃபங்கைக்கு கீழே வரும். கிங்டம் ஃபங்கைக்கு கீழே வரும். Option B பாருங்க. Lichen is a composite organism formed from the symbiotic association of an algae and a protozoan இருக்குது. இது தப்பு. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஏன் அப்படின்னா lichen is a composite organism. இங்க ஆல்கேவும் ஃபங்கையும் தான் சிம்பயோட்டிக் அசோசியேஷனில் இருக்கும். இங்கே புரோட்டோசான்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னவா இருக்கணும்? இங்கே ஆல்கையும் ஃபங்கையும் தான் சிம்பயோட்டிக் அசோசியேஷனில் இருக்கும் லைச்சன்ஸில். ஆப்ஷன் டி பார்த்தீங்க அப்படின்னா நாஸ்டாக் அண்ட் அனபினா ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் புரோட்டிஸ்டான்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. நாஸ்டாக்கும் அனபினாவும் சைனோபாக்டீரியம்ஸ். இது விச் கம்ஸ் அண்டர் தி மொனீராண்ட கிங்டம்க்கு கீழே வரும். நாஸ்டாக் அண்ட் அனபினா ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மொனீரான்னு வந்திருக்கணும். ஸோ அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. இந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, ஈஸ்ட்ன்றது விச் கம்ஸ் அண்டர் ஃபங்கை கிங்டம், ஃபங்கைக்கு கீழே வரும். ஈஸ்ட் பிரெட் அண்ட் பீர் ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஈஸ்ட்டை. இது ஒரு ஃபங்கை. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அதாவது இந்த ஆர்கானிசம் இந்த டாக்ஸானமிக் குரூப் கீழே தான் வருது. ஈஸ்ட் அப்படின்ற ஆர்கானிசம் ஃபங்கஸ் அப்படின்ற டாக்ஸானமிக் குரூப்பு கீழே தான் வருது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். Nuclear membrane is absent in A. Penicillium, B. Acaricus, C. Volvox, D. Nostoc. இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பென்சிலியம் அண்ட் ஆப்ஷன் பி அகாரிகஸ். இந்த ரெண்டுமே ஃபங்கை. பென்சிலியமும் ஃபங்கை தான், அகாரிகஸும் ஃபங்கை தான். வால்வாக்ஸ்ன்றது இட்ஸ் அ ஆல்கா. ஸோ இந்த மூணுமே எது கீழே வருது? யூகேரியாட்ஸ் கீழே வருது. நாஸ்டாக்ன்றது என்னதுப்பா? நாஸ்டாக்ன்றது ஒரு சைனோபாக்டீரியம், ப்ளூ கிரீன் ஆல்கே. இது ஒரு ப்ரோகேரியாட். ஸோ ப்ரோகேரியாட்ஸில் நியூக்ளியர் மெம்ப்ரைன் இருக்காது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின். Cyanobacteria are also referred to as A. protist, B. golden algae, C. smell molds, D. blue green algae. நிறைய தடவை பார்த்தாச்சு. இதோட ஆன்சர் சைனோபாக்டீரியாவை ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஷின். Which one of the following also act as a catalyst in bacterial cell? Option A, virus or RNA. Option B, snRNA. Option C, hnRNA. Option D, 23S or RNA. இதோட ஆன்சர் 23S or RNA. Ribosomal peptidyl transferase activity resides in this rRNA and act as a ribosome. Next question. In Eubacteria, a cellular component that resembles eukaryotic cell is A. plasma membrane, B. nucleus, C. ribosomes, D. cell wall. யூபாக்டீரியாலையும் யூகேரியாட்டிக் செல்லையும் எந்த செல்லுலார் காம்போனன்ட் ஒன்று போல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஏ பிளாஸ்மா மெம்ப்ரைன். யூபாக்டீரியாவிலையும் யூகேரியாட்டிக் செல்லையும் பிளாஸ்மா மெம்ப்ரைன் ஒன்று போல இருக்கும். Which one of the following organisms is not a eukaryote? A. Paramecium chordatum, B. Escherichia coli, C. Euglena viridis, D. Amoeba protis. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான கொஷின்ப்பா. ஆப்ஷன் பி ஈகோலை. ஏன் அப்படின்னா ஈகோலை இஸ் a typical example of prokaryotic cell. Remember, E. coli is a typical example of prokaryotic cell. Which of the following is incorrect about cyanobacteria? Cyanobacteria பற்றி தப்பான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா they are photoautotrophs. எஸ், லைட் யூஸ் பண்ணி தனக்கான உணவை
தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும் சைனோபாக்டீரியா. தே லேக் ஹெட்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெட்ரோசைட்ஸ் இதில் சைனோபாக்டீரியாவில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதனால இது தவறு. ஏன் அப்படின்னா ஹெட்ரோசைட்ஸ்ன்றது என்னது? ஃபர்ஸ்ட்டு ஹெட்ரோசைட்ஸ்னா இட்ஸ் அ ஸ்பெஷலைஸ்டு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் செல். நைட்ரஜன் ஃபிக்ஸிங் செல் இது சைனோபாக்டீரியாவில் இருக்கும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா they often form blooms in polluted water bodies. எஸ், இது blooms ஃபார்ம் பண்ணி வாட்டர் பாடிஸை பொல்யூட் பண்ணுது. கரெக்ட். they have chlorophyll A similar to green plants. சைனோபாக்டீரியாவில் chlorophyll A இருக்கும். இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் ஏ, சி அண்ட் டி இந்த மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். எது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சரியா? ஏன்னா சைனோபாக்டீரியாவில் ஹெட்ரோசைட்ஸ் இருக்கும். ஹெட்ரோசைட்ஸ்ன்றது நைட்ரஜன் ஃபிக்ஸிங் செல். தி பேத்தோஜன் மைக்ரோஸ்போரம் responsible for ringworm disease in humans belongs to the same kingdom of organisms as that of option A Taenia, a tapeworm, option B Wucheria, a filarial worm, option C Rhizophus, a mold, option D Ascaris, a roundworm. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ringworm disease படர்தாமரை ஹியூமன்ஸ்ல வர இந்த ringworm diseaseக்கு காரணம் யாரு? பேத்தோஜன் யாரு? மைக்ரோஸ்போரம் அப்படின்ற இந்த ஃபங்கை. இந்த ஃபங்கை நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இங்க வார்ம் அப்படின்னு பார்த்தோன்னே நம்ம இங்க இருக்க வார்மை சூஸ் பண்ணிடக்கூடாது. ரிங் வார்ம்ன்றது படர்தாமரை. இந்த படர்தாமரைக்கு காரணம் யாரு? இந்த ஃபங்கை, மைக்ரோஸ்போரம் அப்படின்ற ஃபங்கை. இந்த ஃபங்கை எந்த கிங்டம்க்கு கீழே வருது? எந்த கிங்டம்க்கு கீழே வருது? கிங்டம் ஃபங்கைக்கு கீழே தான் வருது. இந்த மைக்ரோஸ்போரம் அப்படின்ற ஆர்கானிசம் ஃபங்கை அப்படின்ற கிங்டம்க்கு கீழே வருது. இங்க கீழே 4 ஆர்கானிசம் கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் எது கிங்டம் ஃபங்கைக்கு கீழே வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டீனியா, எ டாப்பாம் இது ஃபங்கைக்கு கீழே வராது. யூச்செரியா இஸ் அ ஃபிலாரியல் வார்ம். இது ஊச்செரியான்றது ஃபிலாரியாசிஸ் அப்படின்ற டிசீஸோட பேத்தோஜன். ஞாபகம் இருக்குல்ல, ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் சாப்டரில் நம்ம படிச்சிருக்கோம். அஸ்காரிஸ்ன்றது ஒரு ரவுண்ட் வார்ம். இது அஸ்காரியாசிஸ் அப்படின்ற டிசீஸ்க்கு காரணமான பேத்தோஜன். இதுவும் நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் சாப்டரில் படிச்சிருக்கோம். ஸோ இங்கே ஆப்ஷன் சி ரைசோஃபஸ் இது ஒரு ஃபங்கை. இதை நம்ம பிரெட் மோல்டுன்னு சொல்லுவோம். பிரெட்டுக்கு மேலே வளரக்கூடிய ஒரு ஃபங்கை வெரைட்டி தான் இது. கிங்டம் ஃபங்கைக்கு கீழே வர்ற ஆர்கானிசம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். Virus envelope is known as option A capsid, option B viron, option C nucleoprotein, option D core. இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ capsid. வைரஸ்ல இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியலை சுத்திலும் ஒரு புரோட்டீன் கோட் இருக்கும். இதைத்தான் நம்ம capsid அப்படின்னு சொல்றோம். இந்த capsidல நிறைய சப்யூனிட்ஸ் இருக்கும். அதை நம்ம capsomers அப்படின்னு சொல்றோம். ஓகே. Single cell eukaryotes are included in A. protista, B. fungi, C. archaea and D. monera. Single cell eukaryotes எதன் கீழ் வருது? protista. protista கீழே வச்சிருக்காங்க. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், some hyperthermophilic organisms. hyperthermophilic-னா என்ன? அதிகமான வெப்பத்தை விரும்பக்கூடிய, அதிகமான வெப்பத்தில் வளரக்கூடிய இந்த ஆர்கானிசம்ஸ். ஃபிலிக்னா என்ன? அதுக்கு பிடிக்கும், அதிகமான வெப்பம் அதுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் தட் க்ரோ இன் ஹைலி அசிட்டிக் ஹேபிட்டன்ஸ். ஹைலி அசிட்டிக்கான கண்டிஷன்ஸ்லையும் அதால் வளர முடியும். பிலாங் டு 2 குரூப்ஸ். எந்த 2 குரூப்ஸுக்கு கீழே வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ யூபாக்டீரியா அண்ட் ஆர்கிபாக்டீரியா. இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஆப்ஷன் ஏ. and other options are cyanobacteria diatoms. இது கண்டிப்பாக இல்லை. ஆப்ஷன் சி
protist and mosses இதுவும் இல்ல. Option D liver oats and yeast இதுவும் இல்ல. So option A eubacteria and archaebacteria. This is the answer. Black rust of wheat is caused by A. Alternaria solani, B. Ustilagonuda, C. Puccinia graminis, D. Xanthomonas oryzae. இதுல ஆன்சர் என்ன? Puccinia graminis. இது டைரக்ட் क्वेश्चन தான்ப்பா. Pucciniaன்றது ஜீனஸ் நேம், இது ஸ்பீசிஸ் நேம். இந்த Puccinia ஜீனஸ்ல மொத்தம் ஆல்மோஸ்ட் 700 ஸ்பீசிஸ் வருது. இது எல்லாமே ரஸ்ட் டிசீஸ் தான் காஸ் பண்ணும். எது எதுலன்னா வீட்டில், ஓட்ஸில், பார்லியில், இந்த மாதிரி எக்கனாமிக் பிளான்ஸில் எல்லாமே ரஸ்ட் டிசீஸ் காஸ் பண்ணுறது இந்த ஜீனஸ்க்கு கீழே வர ஸ்பீசிஸில். மொத்தம் Puccinia அப்படின்ற ஜீனஸில் 700 ஸ்பீசிஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Phylogenetic system of classification is based on A. Morphological features, B. Chemical constituents, C. Floral characters, D. Evolutionary relationship. இங்க என்ன இருக்கு? Phylogenetic system பேர்லயே இருக்கு. அப்போ ஆப்ஷன் D evolutionary relationship. இது டைரக்ட் क्वेश्चन தான், புக்ல இருக்கு. One of the free-living anaerobic nitrogen fixer is A. Beijeringia, C. Rhodospirillum, C. Rhizobium, D. Astobacter. இதில் ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் B. ஏன் அப்படின்னா ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டியும் இந்த ரெண்டுமே ஃப்ரீ லிவிங் ஏரோபிக் நைட்ரஜன் ஃபிக்சர். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டும் ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டியும் ஃப்ரீ லிவிங் ஏரோபிக் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. இதே இங்கே ஆப்ஷன் சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைசோபியம் ஒரு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா தான், ஆனால் இது சிம்பயோட்டிக் அசோசியேஷனில் இருக்கும். ஸோ இந்த கேள்விக்குண்டான பதில் என்ன? ரோடோஸ்பிரில்லம் தான். ரோடோஸ்பிரில்லம் இது ஒரு ஃப்ரீ லிவிங் anaerobic nitrogen fixing bacteria. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி. membrane bound organelles are absent in A. Saccharomyces, option B. Streptococcus, option C. Chlamydomonas, option D. Plasmodium. இங்க பார்த்தீங்கன்னா membrane bound organelles எதுல இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன? Saccharomyces, இது ஒரு ஃபங்கை. ஆப்ஷன் சி Chlamydomonas, இது என்ன? இது ஒரு சிங்கிள் செல் ஆல்கே. Plasmodium என்னது? இது ஒரு ஃபங்கை. Streptococcus என்னது? இது மட்டும்தான் பாக்டீரியா. அண்ட் பாக்டீரியாவில் மெம்ப்ரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது. அப்படின்னு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ல மெம்ப்ரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது. இந்த டயக்ராமில் இருக்க பார்ட்ஸை கரெக்டாக மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏபி சி அண்ட் டி லைனாக மார்க் பண்ணால் எந்த ஆப்ஷன் வருதுன்னு பார்க்கலாம். ஏ அப்படின்றது என்னது? இது ஹெட்ன்ற ஆப்ஷன் ஏக்கு நேரம் எங்கே இருக்குது? சியில் இருக்குது. இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். பி கரெக்டாக இங்கே ஷீட்டு தான். சி காலர் கரெக்டு. அப்போ டி டெயில் ஃபைபர்ஸ். அப்போ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Select the correct combination of the statements 1 to 4 regarding the characteristics of certain organisms. இங்க 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். Methanogens are archaebacteria which produce methane in marshy lands. நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துட்டோம். இது கரெக்ட். மெத்தனோஜென்ஸ்ன்றது ஆர்கிபாக்டீரியா, அது மீத்தேன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, மார்ஷி லேண்ட்ஸில் உயிர் வாழக்கூடியது.
Second thing, nostoc is a filamentous blue-green alga. This is correct. Which fix atmospheric nitrogen. This is correct. So, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கப்பா. மைக்கோபிளாஸ்மா lack a cell wall and can survive without oxygen. இதுவும் நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். இதுவும் கரெக்ட். ஏன் அப்படின்னா மைக்கோபிளாஸ்மாக்கு செல் வால் இருக்காது, ஆக்சிஜன் இல்லாத கண்டிஷன்லையும் மைக்கோபிளாஸ்மாவால் சர்வே பண்ண முடியும். இது கரெக்ட். ஆப்ஷன் இந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்களாப்பா. ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா சிந்தசிஸ் செல்லுலோஸ் ஃப்ரம் குளுக்கோஸ்ன்னு இருக்கு. இது தப்பு. இந்த ஹீமோசிந்தட்டிக் பாக்டீரியா என்ன பண்ணுது? அட்மாஸ்பியரில் இருக்க நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது. நைட்ரஜனை மட்டும் இல்லாமல் அயன், சல்ஃபர், பாஸ்பரஸ் இந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷன்ஸை ரீசைக்கிள் பண்ண உதவுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் நமக்கு கரெக்டுங்க? 1, 2 and 4. 1, 2 and 4 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. ஓகே. Which of the following is a symbiotic nitrogen fixer? Option A, Acetobacter. Option B, Franica. Option C, Azolla. Option D, Glomus. இந்த ஆப்ஷன் ஏ அண்ட் சியை பாருங்கப்பா. இந்த ரெண்டுமே ஃப்ரீ லிவிங் மைக்ரோப்ஸ். இந்த ரெண்டுமே நைட்ரஜன் ஃபிக்சர் தான். ஆனால் இது சிம்பயாட்டிக் அசோசியேஷனில் இருக்காது. ஸோ இந்த ரெண்டும் கிடையாது. ஆப்ஷன் பி அண்ட் டி. இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸில் குளோமஸ் சிம்பயாட்டிக் அசோசியேஷனில் தான் இருக்கும், ஃப்ராங்கியாவும் சிம்பயாட்டிக் அசோசியேஷனில் தான் இருக்கும். இந்த குளோமஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது பிளான்ட்ஸ்க்கு பாஸ்பரஸ் நியூட்ரிஷனை சப்ளை பண்ணுது. ஆனால் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ராங்கியா தான் சிம்பயாட்டிக் அசோசியேஷனில் இருந்துக்கிட்டு நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது. பிளான்ட்ஸ்க்கு நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த ஃப்ராங்கியா. ஸோ தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்விப்பா. Which one is the wrong pairing for the disease and its causal organism? ஆப்ஷன் ஏ கரெக்டு தான், பியும் கரெக்டு தான், சியும் கரெக்டு தான். ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். லேட் பிளிட் ஆஃப் பொட்டேட்டோவை யார் காஸ் பண்ணுறா? அந்த பேத்தோஜன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைட்டோரா இன்ஃபெக்டன்ஸ். பைட்டோரா இன்ஃபெக்டன்ஸ் தான் லேட் பிளிட் ஆஃப் பொட்டேட்டோவை காஸ் பண்ணுறது. இந்த ஆல்டனேரியா சொனாலி இது என்ன பண்ணுது அப்படின்னா பொட்டேட்டோவில் ஒரு வியாதியை உண்டாக்குது. அந்த வியாதி பேர் என்ன? அந்த டிசீஸ் பேர் என்ன? இயர்லி பிளிட் ஆஃப் பொட்டேட்டோ டிசீஸ். இயர்லி பிளிட் ஆஃப் பொட்டேட்டோ டிசீஸ். இந்த நோயை உண்டாக்குறது யார்? ஆல்டனேரியா சொனாலி. மீதி 3 நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. இந்த 3 ஆப்ஷன்ஸுமே கரெக்டு தான், படித்து வச்சுக்கோங்க. T.O. Diner discovered option A, free infectious DNA. Option B, infectious protein. Option C, bacteriophage. Option D, free infectious RNA. இப்போது டக்குன்னு பார்த்தோன்னா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. T.O. Diner எதை டிஸ்கவர் பண்ணார்? வைராய்ட்ஸை அவர் டிஸ்கவர் பண்ணார். இந்த வைராய்ட்ஸில் என்ன இருக்கும்? ஃப்ரீ இன்ஃபெக்ஷியஸ் ஆர்என்ஏ இருக்கும். அப்படின்னா ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, ஃப்ரீ இன்ஃபெக்ஷியஸ் ஆர்என்ஏ. கொஞ்சம் இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் சிம்பிள் தான். T.O. Diner வைராய்ட்ஸை டிஸ்கவர் பண்ணார். வைராய்ட்ஸில் ஃப்ரீ இன்ஃபெக்ஷியஸ் ஆர்என்ஏ இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின். Oxygenic photosynthesis occurs in option A, Oscillatoria. Option B, Rhodosperillum. Option C, Chlorobium. Option D, Chromatium. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, Oscillatoria. இந்த Oscillatoria தான் ஆக்சிஜனிக் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுற ஆர்கானிசம். ஆப்ஷன் பி, ரோடோஸ்பிரில்லத்தில் and oxygenic photosynthesis நடக்கும். Bacterial leaf blight of rice is caused by a species.
Option A Alternaria, option B Irvinia, option C Xanthomonas, option D Pseudomonas. இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி Xanthomonas. ரைஸில் லீஃப் பிளிட் ஆஃப் ரைஸ் அப்படின்ற டிசீஸ் பாக்டீரியல் டிசீஸை காஸ் பண்ணுற ஸ்பீசிஸ் Xanthomonas or Rhizae. நெக்ஸ்ட் கொஸ்டின் தெர்மோகாக்கஸ் நல்லா கவனிங்க. தெர்மோகாக்கஸ் பேரை நல்லா கவனிச்சுட்டே வாங்க. மெத்தனோகாக்கஸ் அண்ட் மெத்தனோபாக்டீரியம் இந்த 3 பேரையும் வாசிச்சதுலேருந்து உங்களுக்கு எது ஞாபகத்தில் வருது? ஆர்கிபாக்டீரியா, மெத்தனோஜென்ஸ். இந்த மெத்தனோகாக்கஸ் இந்த மெத்தனோபாக்டீரியம் ஆர் கம் அண்டர் மெத்தனோஜென்ஸ். மெத்தனோஜென்ஸ் ஆர் கம் அண்டர் வாட்? ஆர்கிபாக்டீரியா. ஓகேவா? These 3 bacteria are exemplified. Options கொடுத்திருக்காங்க 4 options. Option A bacteria those DNA is relaxed or positively supercoiled but which have a cytoskeleton as well as mitochondria. இது இல்ல. Option B bacteria that contain a cytoskeleton and ribosomes. இதுவும் கிடையாது. Archaebacteria that contain protein homologous to eukaryotic core histones. இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. For retting of jute, the fermenting microbe used is. சணல் தயாரிப்பில் ரெட்டிங் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். என்ன பண்ணுவாங்கன்னா பிளான்ஸை தண்ணியில் நல்லா ஊற வச்சுருவாங்க. தண்ணியில் நல்லா ஊறினதுக்கப்புறமா பிளான்ட்ஸ் நல்லா ஸ்வெல்லாக இருக்கும். வாட்டர் நல்லா அப்சர்வ் பண்ணி பிளான்ட்ஸ் நல்லா ஸ்வெல்லாக இருக்கும். இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா சில பாக்டீரியாஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மிடில் லேமெல்லா பிளான்ட்ஸோட மிடில் லேமெல்லாவில் இருக்கிற இந்த பெக்டினை ஹைட்ரோலிஸ் பண்ணிடும். பெக்டிக் சப்ஸ்டன்ஸை ஹைட்ரோலிஸ் பண்ணிடும். பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபைபர்ஸ் எல்லாம் செப்பரேட் ஆயிரும். இந்த மாதிரி ஃபைபர்ஸை பாக்டீரியா யூஸ் பண்ணி பிளான்ட்லேருந்து ஃபைபர்ஸை பாக்டீரியா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுற ப்ராசஸை தான் நம்ம ரெட்டிங் ஆஃப் ஜூட்டுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஃபைபர்ஸ் செப்பரேட் பண்ண பிறகு அதை நம்ம ஜூட் ப்ராடக்ட்ஸாக மேனுஃபேக்சர் பண்ணுவோம். சாக்கு, சணல் கயிறு இந்த மாதிரி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா? இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ்க்கு என்ன பாக்டீரியா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன பாக்டீரியா அப்படின்னா பியூட்ரிக் ஆசிட் பாக்டீரியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெக்டிங் ஆஃப் ஜூட் தி ஃபர்மெண்டிங் மைக்ரோப்ஸ் யூஸ்டு என்னது? பியூட்ரிக் ஆசிட் பாக்டீரியா. பேசோஃபிலிக் ப்ரோகாரியோட்ஸ். பேசோஃபிலிக் ப்ரோகாரியோட்ஸ் பற்றின ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேசோஃபிலிக் ப்ரோகாரியோட்ஸ் ஆர் ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோபிக் பாக்டீரியாப்பா. இது எழுதி வச்சுக்கோங்க. ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோபிக் பாக்டீரியா. சரியா? இது grow and multiply in very deep marine sediments. Option A தான் இதில் கரெக்டான ஆன்சர். Basophilic prokaryotes grow and multiply in very deep marine sediments. இது நல்லா எப்போ வளரும் அப்படின்னா pH 8.5 அல்லது அதற்கும் மேலாக இருக்கும்போது இந்த ஆர்கானிசம் நல்லா வளரும். ஸோ மெரைன் கடல்ல இருக்கிற செடிமெண்ட்ஸில் இது நல்லா வளரும். Which one of the following statements about mycoplasma is wrong அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைக்கோபிளாஸ்மாவை பற்றி 4 ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. மைக்கோபிளாஸ்மாவை பற்றி எது தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தே ஆர் பிளியோமார்பிக். எஸ், தே ஆர் பிளியோமார்பிக். பல்வேறு உருவம். பிளியோமார்பிக்னா பல்வேறு உருவம். ஓகே. They are sensitive to penicillin. No, they are non-sensitive to penicillin. They cause disease in plants. Yes, they cause disease in plants. தாவரங்களில் நோய் உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குது இந்த மைக்கோபிளாஸ்மாவுக்கு.
they are also called as PPLO. PPLO னா என்னப்பா? Pluro pneumonia like organism. Pneumonia like organism. Pleuropneumonia like organism, PPLO. மைக்கோபிளாஸ்மாவை PPLOன்னு சொல்லுவாங்க. Pleuropneumonia like organismனு மைக்கோபிளாஸ்மாவை சொல்லுவாங்க. இது தாவரங்களில் நோயை உற்பத்தி பண்ணக்கூடியது. They are pleomorphic. இது பென்சிலினுக்கு சென்சிட்டிவாக இருக்காது. சரியா? அப்போது இந்த கேள்விக்குண்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. Which pair of the following belongs to Basidiomycetes? எந்த ரெண்டு பேர் பெசிடியோமைசிட்டிஸ்க்கு கீழே வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஃப் பால்ஸ் அண்ட் கிளாவிசெப்ஸ். பஃப் பால்ஸ் பெசிடியோமைசிட்டிஸ்க்கு வரும், ஆனால் கிளாவிசெப்ஸ் வராது. இங்கே பெசிசா அண்ட் ஸ்டிங்ஹார்ன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் இல்லை. மார்ச்சலா அண்ட் மஷ்ரூம்ஸ் கண்டிப்பாக இல்லை. பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபங்கை அண்ட் பஃப் பால்ஸ், எஸ், இந்த ரெண்டும் தான். இந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபங்கையோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயத்தஸ் அண்ட் பஃப் பால்ஸோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைகோபெர்டான் எழுதி வச்சுக்கோங்கப்பா. லைகோபெர்டான் are also called as puff balls. Cactus are also called as bird's nest fungi. Curing of tea leaves is brought about by the activity of. Curingன்றது ஒரு ப்ராசஸ் பா. டீ தயாரிப்பில் curingன்றது ஒரு ப்ராசஸ். அதாவது டீக்கு ஒரு பர்டிகுலர் ஃப்ளேவர் சேர்க்கறதுக்காக மைக்ரோ ஆர்கானிசத்தை ஆட் பண்ணுவாங்க. அது என்ன மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு இங்கே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபங்கையா, ஆப்ஷன் பி பாக்டீரியாவா, ஆப்ஷன் சி மைக்ரோரைசாவா, ஆப்ஷன் டி வைரஸா. இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி பாக்டீரியா. என்ன பாக்டீரியா சேர்ப்பாங்க அப்படின்னா மைக்ரோகாக்கஸ் கேண்டிடென்ஸ். எழுதி வச்சுக்கோங்க. மைக்ரோகாக்கஸ் கேண்டிடென்ஸ். இந்த பாக்டீரியாவை ஆட் பண்ணுவாங்க. இதை ஆட் பண்ணுறது மூலமா டீ லீவ்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர் கிடைக்கும். Which of the following environmental conditions are essential for optimum growth of mucor on a piece of bread? பிரெட் பீஸில் பூஞ்சை, மியூக்கர் அப்படின்ற பூஞ்சை வளர்வதற்கு எந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன் ஃபேவரபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டெம்பரேச்சர் ஆஃப் அபவுட் 25 degrees Celsius, எஸ். ஆப்ஷன் பி ஆஃப் அபவுட் 5 degrees Celsius, இது கிடையாது. ஆப்ஷன் சி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஆஃப் அபவுட் 5%, இதுவும் இல்லை. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஆஃப் அபவுட் 95%, இது கரெக்ட். 95% ஹியூமிடிட்டி இருக்கணும். எ ஷேடி பிளேஸ், நிழல் இருக்கிற இடமா இருக்கணும், இதுவும் கரெக்டு. எ பிரைட்லி இல்லுமினேட்டட் பிளேஸ், அதிக வெளிச்சம் இருக்கிற இடமா? கண்டிப்பாக இல்லை. அதிக வெளிச்சம் இருக்கிற இடத்துல இது வளராது. அப்போது நிழல் இருக்கணும், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 95% இருக்கணும், டெம்பரேச்சர் 25 degrees Celsius இருக்கணும். அப்படின்னா இங்கே நம்ம சூஸ் பண்ணுற ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் சி. In the light of recent classification of living organisms into 3 domains of life, bacteria, archaea and eukarya, which one of the following statements is true about archaea கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ archaea completely differ from both prokaryotes and eukaryotes, இது தப்புப்பா. ஏன்னா ப்ரோகேரியாட்ஸும் யூகேரியாட்ஸை காட்டிலும் ஆர்கி கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகிருக்காது. ஆப்ஷன் பி என்ன? ஆர்கி கம்ப்ளீட்லி டிஃபர் ஃப்ரம் ப்ரோகேரியாட்ஸ். ப்ரோகேரியாட்ஸை காட்டிலும் கம்ப்ளீட்டாக இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் தப்பு.
archaea resembles eukaryote in all respects ன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா விதத்திலும் யூகேரியாட்ஸ் போலவே இந்த archaea இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு. Archaea have some novel features that are absent in other prokaryotes and eukaryotes. இது சரி. ஏன்னா archaeaல some special novel features இருக்கும். இது prokaryotsலையும் eukaryotsலையும் இருக்காது. அப்போ option D is the answer. Next question. Which one of the following is a slime mold? Option A, Physarum. Option B, Thiobacillus. Option C, Anabaena. Option D, Rhizopus. இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, Physarum. This is a direct question pa. இது டைரக்டான கொஷின். All of the following statements concerning the Actinomycetes filamentarius soil bacterium. Frankia. இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. Actinomycetes filamentarius soil bacterium. Frankia பற்றி இங்கே கீழே 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த Frankia பிளான்ஸில் ரூட் நாடுல்ஸை இன்டியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேன் இன்டியூஸ் ரூட் நாடுல்ஸ் ஆன் மெனி பிளான்ட் ஸ்பீசிஸ். எஸ், பிளான்ஸோட ரூட் நாடுல்ஸை இது இன்டியூஸ் பண்ணும். ஆப்ஷன் பி, கேன் ஃபிக்ஸ் நைட்ரஜன் இன் தி ஃப்ரீ லிவிங் ஸ்டேட். இங்கே ஃப்ரீ லிவிங் ஸ்டேட் வருமா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃப்ராங்கியா சிம்பயாட்டிக் அசோசியேஷனில் தான் வாழும். இது பிளான்ஸை சார்ந்து வாழக்கூடியது. பிளான்ஸ் கிட்ட இருந்து இது நியூட்ரிஷன் எடுத்துக்கும். இது நைட்ரஜனை பிளான்ஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். மியூச்சுவலாக இந்த 2 ஆர்கானிசமும் ஹெல்ப் பண்ணிக்கும். இதைத்தான் நம்ம சிம்பயாட்டிக் அசோசியேஷன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன வரணும்? ஃப்ராங்கியா இஸ் அ சிம்பயாட்டிக். ஃப்ராங்கியா இஸ் அ Actinomycetes filamentarius soil bacterium. இது symbiotic associationல இருக்கும். இது நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுற பாக்டீரியா, நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு காஃபி ஆர் டீ பிரேக் எடுத்துகிட்டு கூட திரும்ப வாங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ப்பா. நீட் ப்ரிப்பேரிங் ஆஸ்பிரன்ஸ்க்கு சொல்கிறேன். புக்கை ஒரு தடவை சாப்டர் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வாங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். எல்லா கேள்விகளுக்கும் நீங்களே கடகடன்னு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்துக்கு மட்டும்தான் நான் இங்கே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ தெரிஞ்சவங்க ஒவ்வொரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா டக்குன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிகிட்டே போகலாம். ஓகேவா? உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு தேவை கிடையாது. சில கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த தெரியாத கொஷின்ஸ்க்கு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறதில்ல. அவங்களுக்காக மட்டுமே நான் ஸ்பெசிஃபிக்காக கலெக்ட் பண்ணி ரொம்ப நேரம் செலவழித்து இங்கே நான் உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன். இது நான் ரெக்கார்ட் பண்ணும்போது மணி 3 காலையில் 3:30. ஸோ கொஞ்சம் நீங்கள் நான் இவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறேன் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-15 ஸ்டூடெண்ட்ஸாவது நீட் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். அட்லீஸ்ட் சொல்கிறேன். நிறைய பேர் கிளியர் பண்ணிங்கன்னா அதோட எனக்கு பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, இந்த கொஷின்குள்ளே போகலாம். தேர் எக்ஸிஸ்ட் அ க்ளோஸ் அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கா அண்ட் தி ஃபங்கஸ் வித்தின் அ லைக்கன். லைக்கனில் நமக்கு தெரியும் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் நம்ம பார்க்கலாம். ஆல்காக்கும் ஃபங்கஸ்க்கும் இடையில சிம்பயாட்டிக் அசோசியேஷன் இருக்கும். இந்த ரெண்டும் மியூச்சுவலாக ஹெல்ப் பண்ணிக்கும் இல்லையா? இதில் ஃபங்கஸோட வேலை என்ன, எப்படி ஃபங்கஸ் ஆல்காக்கு மியூச்சுவலாக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபங்கை it provides protection, anchorage and absorption for the alga. ஃபங்கையோட 3 முக்கியமான வேலை என்ன? ஒன்று ப்ரொடெக்ஷன் பாதுகாக்கிறது, ஆங்கரேஜ் அண்ட் அப்சார்ப்ஷன் நியூட்ரிஷனை ஆல்கேக்காக அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். இந்த 3 தான் ஃபங்கையோட வேலை. சரிங்களா? ஸோ தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. Next question. Which of the following statement is not true for retrovirus?
ரெட்ரோவைரஸை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு கூற்று தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா DNA is not present at any stage in the life cycle of retrovirus. அப்படியாப்பா, ரெட்ரோவைரஸில் எது ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும்? RNA தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். இந்த வைரஸில் RNA ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும்போது DNA அதோட லைஃப் சைக்கிளில் வரவே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. ஏன்னா RNA இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் இந்த ரெஃபரன்ஸ், பட் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். RNAவோட லைஃப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா RNA இன்டர்மீடியேட்டை DNAவாக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறமா RNA ஜெனட்டிக் மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகும். இந்த ரெட்ரோவைரஸ் ரெப்ளிகேட் ஆகும்போது இடையில DNAவாக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் RNAவாக கன்வெர்ட் ஆகும். இந்த லைஃப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் கொடுத்துருக்க தப்பான ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆப்ஷன் ஏ தான். மீதி இருக்க ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸ்பிளனேஷன்ஸும் பார்த்தலாம். ரெட்ரோவைரஸ் ஆர் காசேட்டிவ் ஏஜென்ட்ஸ் ஃபார் சர்டைன் கைண்ட் ஆஃப் கேன்சர் இன் மேன். எஸ், இது கரெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஐவி வைரஸ் மனிதர்களில் லுக்கீமியா அப்படின்ற கேன்சரை உருவாக்கும். ஓகேவா? அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். The genetic material in mature retrovirus is RNA. Yes, correct. Life cycle RNA replicate ஆகும்போது இன்டர்மீடியேட்டாக தான் DNA ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா மெச்சூர் ஆகும்போது முழுமையடைந்த இந்த ரெட்ரோவைரஸில் எது ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும்? RNA தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். சரியா? அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இந்த ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ரெட்ரோவைரஸ் கேரி ஜீன் ஃபார் RNA டிபெண்டன்ட் DNA பாலிமரேஸ். எஸ், இந்த லைஃப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட்ரோவைரஸ் கேரி ஜீன் ஃபார் RNA டிபெண்டன்ட் DNA பாலிமரேஸ். இந்த ஸ்டெப் இந்த லைஃப் சைக்கிளில் வரும். RNAயோட லைஃப் சைக்கிள் செப்பரேட் கிளாஸில் நான் எடுக்கிறேன்ப்பா, இது ரொம்ப டீட்டெயில்டாக போகும். இப்போதைக்கு இந்த பேசிக் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, virus that infect bacteria and multiply and cause their lysis are called what? Lytic viruses. பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸை நிறைய வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி உள்ள வர வைரஸ் ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிக்கும். தன்னோட இன்ஃபெக்டிவ் ப்ரோஜனீஸை எப்படி ரிலீஸ் பண்ணும்? இந்த ஹோஸ்ட் செல்லை கொன்னுட்டு தான் தன்னோட இன்ஃபெக்டிவ் ப்ரோஜனீஸை ரிலீஸ் பண்ணும். அதாவது பாக்டீரியல் செல் லைசிஸ் ஆயிரும், அழிக்கப்பட்டு தன்னோட இன்ஃபெக்டிவ் ப்ரோஜனீஸ் ரிலீஸ் ஆகும். வைரஸோட இன்ஃபெக்டிவ் ப்ரோஜனீஸ் ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரியான வைரஸை நம்ம என்ன சொல்கிறோம்? லைட்டிக் வைரஸ்னு சொல்கிறோம். அடுத்த கொஷின், phenetic classification of organism is based on option A, observable characteristics of existing organisms. இதை பேஸ் பண்ணி தான் இந்த phenetic classification பண்ணியிருக்காங்க. இதோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Adansonian taxonomy. phonetic classificationோட இன்னொரு பேர் Adansonian taxonomy. எழுதி வச்சுக்கோங்க. இந்த phonetic classification எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க? Observable characteristics of existing organisms. Okay. Which one of the following statement about viruses is correct? Option A, viruses possess their own metabolic system. Option B, all viruses contain both DNA and RNA. Option C, viruses are obligate parasites. Option D, nucleic acid of viruses is known as capsid. இந்த வைரஸை பற்றி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி பாருங்கப்பா. ஜெனட்டிக் மெட்டீரியலை சுற்றிலும் ஒரு ப்ரோட்டீன் கோட் இருக்கும், இதைத்தான் நம்ம கேப்சிட்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் டி தப்பு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? நியூக்ளிக் ஆசிட் ஆஃப் வைரஸை கேப்சிட்னு சொல்லியிருக்காங்க, இது தப்பு.
ஆப்ஷன் பி பாருங்கப்பா, ஆல் வைரஸஸ் கண்டைன் போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏன்னு சொல்லியிருக்காங்க. வைரஸஸில் ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஒன்று டிஎன்ஏ இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஆர்என்ஏ இருக்கணும். ரெண்டுமே ஒரு வைரஸில் இருக்காது அப்படின்னா ஆப்ஷன் பி தப்பு. வைரஸஸ் possess their own metabolic system. வைரஸ்க்கு தனிப்பட்ட மெட்டபாலிக் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. ஏன் அப்படின்னா ஒரு வைரஸ் ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே என்ட்ரானதுக்கு அப்புறம் தான் அந்த ஹோஸ்ட் செல்லில் இருக்கிற ஆர்கனல்ஸ் அந்த செல்லோட மெஷினரிஸை யூஸ் பண்ணி தான் ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும். வைரஸாக தனிப்பட்ட முறையில் ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு எந்த ஒரு மெட்டபாலிக் சிஸ்டமும் கிடையாது. ஆப்ஷன் ஏவும் தப்பு. ஆப்ஷன் சி பாருங்கள், வைரஸஸ் ஆர் ஆப்ளிகேட் பேரசைட். எஸ், இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா வைரஸஸ்னால ஒரு ஹோஸ்ட் செல் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் உயிர் வாழவோ ரீப்ரொடக்ஷன் பண்ணவோ முடியாது. ஸோ வைரஸஸ் ஆர் ஆப்ளிகேட் பேரசைட், இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஆப்ஷன் சி. Tobacco mosaic virus is a tubular filament of size. Option A 300 to 10 nanometer. Option B 300 to 5 nanometer. Option C 300 to 20 nanometer. Option D 700 to 30 nanometer. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 300 to 20 nanometer. இது டைரக்ட் கொஸ்டின் தான்ப்பா. Lichens are well-known combination of an alga and a fungus where fungus has A. saprophytic relationship with the alga, B. an epiphytic relationship with the alga, C. parasitic relationship with alga, D. a symbiotic relationship with alga. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, லைச்சன்ஸில் ஆல்காவும் ஃபங்கஸும் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்? சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, symbiotic relationship with alga. Fungus has a symbiotic relationship with alga. அடுத்த கொஸ்டின், chromosomes in a bacterial cell can be 1 to 3 in number and option A are circular, option B are always linear, option C can be either circular or linear but never both in the same cell, option D can be circular as well as linear within the same cell. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆர் ஆல்வேஸ் சர்க்குலர். பாக்டீரியல் குரோமோசோம் சர்க்குலராக இருக்கும். ஓகேவா? செகண்ட் திங், பாக்டீரியல் செல்லில் நியூக்ளியஸ் இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. A free living nitrogen fixing cyanobacterium which can also form symbiotic association with water fern azolla. இங்க என்ன கேட்டிருக்காங்க? free living nitrogen fixing cyanobacterium வாட்டர் பிளான்டான அசோலா கூட சிம்பயோட்டிக் அசோசியேஷனில் இருக்கும். அது என்ன சைனோபாக்டீரியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ டைலோஃபோரிக்ஸ், பி குளோரெல்லா, சி நோஸ்டாக், டி அனபினா. தி ஆன்சர் இஸ் அனபினா. அனபினா தான் ஒரு ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சைனோபாக்டீரியம். இது நமக்கு தெரியும். இது வாட்டரில் இருக்கிற பிளான்டான அசோலா கூட, வாட்டரில் இருக்கிற ஃபர்னான அசோலா கூட symbiotic associationல இருக்கும். Get it clear? Next, during replication of bacterial chromosome, DNA synthesis starts from a replication origin site and இந்த 4 options கொடுத்திருக்காங்க. First நான் இங்க சொல்லிறேன். bacterial chromosome circular-ஆ இருக்கும். இங்க bacterial chromosome replicate ஆக ஆரம்பிக்கும் போது ரெப்ளிகேஷன் ஆரிஜின் சைட் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா ரெப்ளிகேஷன் ஃபோக் ஃபார்ம் ஆகும். ரெப்ளிகேஷன் ஃபோக்லேருந்து டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ரெப்ளிகேஷன் ஆரிஜின் சைட்ல இருந்து 2 ரெப்ளிகேஷன் ஃபோக் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த 2 ரெப்ளிகேஷன் ஃபோக்லேருந்து டிஎன்ஏ சிந்தசிஸ் பை டைரக்ஷனலாக நடக்கும். டிஎன்ஏ சிந்தசிஸ் இந்த மாதிரி இந்த பக்கம் ஃபார்ம் ஆகிக்கிட்டே வரும், இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ஃபார்ம் ஆகிக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக 2 ஃபோக்கும் மீட் பண்ணுற இடத்துல இந்த ரெப்ளிகேஷன் ஸ்டாப் ஆகும். ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி முடிச்சிடும். ஸோ இதோட ஆப்ஷன், இந்த ஆப்ஷனில் எங்கே இருக்குது நமக்கு? நம்மளோட ஆன்சர் டி
DNA synthesis moves in bidirectional way. This is the correct answer.